ஆந்திராவில் ஒரு பேச்சு, தமிழகத்தில் ஒரு பேச்சு. கிழிந்தது பார்த்திபன் முகத்திரை. சமீபத்தில் ஒரு விழாவில் பேசிய நடிகர் பார்த்திபன், குந்தவையை வீட்டுக்குள்ளேயே குந்த வைத்தால் நன்றாக இருக்கும் என்று பேசி கடும் சர்ச்சையில் சிக்கினார். அதற்கு நடிகை த்ரிஷா பதிலடி தர உடனே மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து மூன்றாம் தர மனுஷியின் மூன்றாம் தரமான பதில் என்று கூறி வீரவசனம் பேசிய நடிகர் பார்த்திபன் பிறகு த்ரிஷாவிற்கு வாழ்த்துக்கள் சொல்லி தலைகுப்பர சாஷ்டாங்கமாக விழுந்து இந்த விவகாரத்திலிருந்து தப்பித்துக் கொண்டார். இப்படி சில நாட்களாக சர்ச்சைக்கு பெயர் பெற்றவராக மாறியுள்ள நடிகர் பார்த்திபன் இப்போது நான் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவன் என்று திரைப்பட விழா ஒன்றில் பேசி மீண்டும் கடும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். சமீபத்தில் நடந்த ஒரு விருது வழங்கும் விழாவில் திரையில் த்ரிஷாவின் புகைப்படம் காட்டப்பட்டது. அப்போது பார்த்திபன் ஒரு வில்லங்கமான கருத்தை முன்வைத்தார். பொன்னியின் செல்வன் படத்தில் த்ரிஷா நடித்த குந்தவை கேரக்டரை குறிப்பிட்டு, இந்த குந்தவையை கொஞ்ச நேரம் வீட்டிலேயே குந்த வைப்பது நல்லது, அவர் வெளியில் வராமல் இருப்பதே பல பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் என்று ரொம்பவும் கிண்டலாக பேசினார். நடிகர் விஜயுடன் த்ரிஷா சமீபத்தில் ஒரு திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டது சமூக வலைதளங்களில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் பார்த்திபனின் இந்த உள்நோக்கம் கொண்ட கிண்டலான பேச்சு ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பார்த்திபனின் இந்த கிண்டலுக்கு நடிகை த்ரிஷா தனது எக்ஸ் பக்கத்தில் மிகவும் காட்டமான ஒரு பதிலடி கொடுத்தார். ஒரு மைக் கிடைத்து விட்டால் எதை வேண்டுமானாலும் பேசிவிடலாம் என்று நினைப்பது புத்திசாலித்தனம் அல்ல, அது முட்டாள்தனத்தை உறக்கச் சொல்வது போன்றது. ஒருவரை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவது அந்த நபரை பற்றி சொல்வதை விட பேசுபவரின் தரத்தையே காட்டுகிறது என்று த்ரிஷா அதில் கோபமாக பதிவிட்டிருந்தார். சமீபத்தில் ஆந்திராவில் நடந்த ஒரு திரைப்படத்தின் விழாவில் பங்கேற்ற நடிகர் பார்த்திபன் தனது சமூக அடையாளம் குறித்து பேசியிருப்பது மீண்டும் பலத்த சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அந்த விழாவில் நடிகர் பார்த்திபன் பேசுகையில், நான் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவன், சென்னையில் வளர்ந்ததால் தமிழ் நன்றாக தெரியும், தெலுங்கு மொழி எனக்கு சரியாக தெரியாது, இந்த படத்தின் வெற்றி விழாவில் நிச்சயம் நான் தெலுங்கில் நன்றாக பேசுவேன் என்றும் பார்த்திபன் கூறினார். தமிழ்நாட்டில் புரட்சி பேசும் நடிகர் பார்த்திபன் ஆந்திராவில் குறிப்பிட்ட சமூக அடையாளம் குறித்து பேசியதை நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். தமிழ் சினிமா உலகில் நீண்ட கால அனுபவம் கொண்ட ஒரு மூத்த கலைஞர் பார்த்திபன். பொது மேடையில் தனது சாதி அடையாளத்தை அவர் முன்னிறுத்தி பேசியது பலரையும் அதிர்ச்சியில் தள்ளியுள்ளது. பொதுவாக முற்போக்கான கருத்துக்களை பேசும் இயக்குனர் பார்த்திபனிடமிருந்து இத்தகைய சாதி பேச்சு வந்திருப்பது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. இவருக்குள் இப்படி ஒரு சாதிய உணர்வு இருக்கின்றதா என்பதே பலருக்கும் பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கின்றது. சமீபத்தில் இவரது குருநாதர் கே பாக்யராஜும் இதேபோல் நடந்த நாயுடு சமூக சங்க விழாவில் பங்கேற்று தனது சாதி பெருமை பேசியது பெரிய அளவில் விமர்சனத்திற்குள்ளானது. தனது குருநாதர் கே பாக்யராஜ் போலவே இப்போது அவரது சீடர் பார்த்திபனும் ஜாதி குறித்து பேசியிருப்பது இன்னும் ரசிகர்களுக்கு பலத்த அதிர்ச்சியை தந்துள்ளது.